ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொளக்கட்டின மொச்சக்கட்டை உருளைக்கிழங்கு அப்புறம் முருங்கைக்காய் போட்டு நம்ம வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணுறோம். இது வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து போடணும். ஸோ ஆயில் வந்து போடுங்க, நல்லா வந்து காயட்டும். ஸோ எண்ணெய் வந்து நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அந்த சீரகம் வந்து போடணும். அதெல்லாம் கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ரெண்டுத்தையும் வந்து கட்டிட்டு இழுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். அது நல்லா வந்து வதக்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டொமாட்டோ வந்து ஆட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். ஸோ மிளகாத்தூள் வந்து போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இந்த வதக்கி வச்ச மசாலாலாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொட்டெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா வதங்கிடணும். அப்புறமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும். உடனே வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. வந்து நல்லா வந்து இப்படி வதக்கிட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு 3 விசில் வர வரைக்கும் அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா கொட்டை வந்து வேக வச்சோம் இல்லையா, அதை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அப்படியே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் திரும்பி வந்து பற்ற வைக்க போகிறோம். எப்பவுமே வந்து அப்படி தான் பண்ணணும். கேஸ் வந்து திருப்பி பற்ற வைக்கிறேன். பக்கம் கொச்சிட்டே இருக்கட்டும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து போட்டுங்க. ஸோ சூப்பராக டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து துருவி விட்டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்படி துருவி விட்டுடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கலக்கி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சாலடாகவும் சாப்பிட்லாம். பட் இதுக்கு வந்து பொரியல் மாதிரி பண்ணி அப்போ உருளைக்கிழங்கெல்லாம் போட முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஸ்வலாக நான் சாலட் தான் பண்ணுவேன். பட் என்னென்னா இந்த வாட்டி வந்து பொரியல் மாதிரி பண்ணேன். பொரியல் மாதிரி சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா கொட்டை வந்து வேக வச்சோம் இல்லையா, அதை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அப்படியே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் திரும்பி வந்து பற்ற வைக்க போகிறோம். எப்பவுமே வந்து அப்படி தான் பண்ணணும். கேஸ் வந்து திருப்பி பற்ற வைக்கிறேன். பக்கம் கொச்சிட்டே இருக்கட்டும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து போட்டுங்க. ஸோ சூப்பராக டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து துருவி விட்டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்படி துருவி விட்டுடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கலக்கி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சாலடாகவும் சாப்பிட்லாம். பட் இதுக்கு வந்து பொரியல் மாதிரி பண்ணி அப்போ உருளைக்கிழங்கெல்லாம் போட முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஸ்வலாக நான் சாலட் தான் பண்ணுவேன். பட் என்னென்னா இந்த வாட்டி வந்து பொரியல் மாதிரி பண்ணேன். பொரியல் மாதிரி சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. மண்டே ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, சுட சுட ரைஸு. ஸோ சில பேர் வடித்து வந்து சாப்பிடுவாங்க, அந்த மாதிரியும் பிடிக்கும். பட் என்னென்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொட்டையாக இருக்கும். நான் குக்கரில் வச்சுருவேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஐரன் ரிச் கண்டென்ட். ஸோ தால் தடுக்கா கீரை குழம்பு வந்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டின நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா கொட்டை பொரியல், மொச்சக்கொட்டை உருளைக்கிழங்கு அப்புறமா முருங்கைக்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். அண்ட் எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பாப்படு வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் பாப்படு தான். ஸோ 2 ரகமான பாப்படு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பாப்படு. அண்ட் தென் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ராகி பாப்படு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்ச். பார்த்திங்கன்னாக்கா கீரை குழம்பு. ஸோ ஹெல்த்தியான கீரை குழம்பு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராகி ரைஸ் பாப்பட். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொட்டை ரைஸு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான லஞ்ச் பிளேட். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பேக்